இப்போ புதுசா நான் தையலுக்கு தைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாரி என் கூட டெய்லர் படிச்சவங்களுமே, எனக்கு இன்னைக்கும் எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்போ அந்த பயம் எல்லாருக்குள்ளாலயுமே அது இருக்கும். இருக்கிற ஒரு இதுதான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில கண்டிப்பா நமக்குள்ள அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் நம்ம தச்சு ஒரு கஸ்டமர் போட்டு கரெக்டாக இருக்குது, எனக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் எல்லா டெய்லருக்கு ஆரம்ப நாட்கள்ல டெய்லர் நமக்கெல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. சொல்லிட்டாங்க ஓகே. அப்போ நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தைரியமா நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இதே இது நமக்கு இல்ல, அங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். அதாவது எவ்வளவு பெரிய டெய்லரா இருந்தாலுமே, இப்போ நல்ல டாப் லெவல்ல இருக்காங்க அப்படின்னாலுமே, சின்ன சின்ன மிஸ்டேக்கு எல்லாருக்குள்ள வரத்தான் செய்யும். அதுக்காக இல்லை இதெல்லாம் பயந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயந்து நம்ம இந்த தொழிலில் இல்லை எனக்கு நீ தைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே உட்காந்துருவோம். அப்படி இல்லை. அப்போ சின்ன மிஸ்டேக் தானே. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கீங்கன்னா அவங்க போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டும்போது நீங்கள் பார்க்கணும். இப்போ சரியில்லைன்னு சொல்லுதாங்கன்னா நீங்கள் கேட்கணும், எந்த பகுதியில் உங்களுக்கு எந்த பாட்டு உங்களுக்கு அது கையாக இருக்கலாம், அக்கிள் பகுதியா அல்லது ஷோல்டரா அல்லது கப் பகுதியா, அப்போ எந்த பகுதி உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒருவேளை ஒரு சிலர் போட்டு காட்டுவாங்க, ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். எனக்கு இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இந்த இடத்துல என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா இந்த இடத்துல எப்படி கரெக்ஷன் பண்ணுனா இந்த ப்ளவுஸு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. அது உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸு தைக்க தான் அந்த இதை கண்டுபிடிக்க முடியும். ஒரே நாளையில் ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் இப்போ ஒரு 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 5-6 மாதமாக நான் டெய்லர் படிக்கேன் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே புரிய முடியுமா அப்படின்னு கேட்டால் புரிய முடியாது. ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே எல்லா மெஷர்மெண்ட்டுக்குள்ளே அளவில் உள்ள ப்ளவுஸ் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இப்போ புதுசாக தைக்கிறவங்கள்ட்ட 32 பாடியிலேருந்து 44 பாடி வரைக்கும் பாடி உள்ளதான மெஷர்மெண்ட்டுக்குள்ள ப்ளவுஸை நீங்கள் தைக்க உங்களுக்கு கஸ்டமர் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ரேரு, ரொம்ப கஷ்டம். அப்போ இனி போக போக நீங்கள் தைக்க தான் அந்த இப்போ நான் 32 ப்ளவுஸு நீங்கள் ஆரம்பத்தில் தைச்சிருப்பீங்க சைஸு. அதே இது இப்போ ஒரு 40 சைஸு ப்ளவுஸ் வர்றாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல இந்த இடத்துல நான் எப்படி கரெக்ஷன் பண்ணணும், இதோட அதாவது முன் உயரம் எவ்வளோ வைக்கணும், ஹாமலோட உயரம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த இடத்துல போக 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 தான் அதுக்கு உங்களுக்குள்ள ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மிஸ்டேக்கு சொல்லுதாங்கன்னா எந்த இடத்துல மிஸ்டேக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதனால நான் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன முடிவெடுத்துடக்கூடாது, இது என்னால் முடியாது எனக்கு வராது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் எப்பவும் பார்க்குறது கரெக்டாக உங்களுடைய ஃபினிஷிங் என்னுடைய ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் நம்மகிட்ட பார்த்தோன்னே ப்ளவுஸ் இப்போ நம்ம கையில் இருக்குது, நம்ம வீட்டிலே வாங்கி நம்ம டேபிள் மேலே விரித்து போடுவாங்க, பட்டுன்னு போட்டுட்டு பார்த்தோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அப்போ அவங்கள சிலர் ஃபினிஷிங் நல்லா இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்க, ஓ ப்ளவுஸ் தைச்சிட்டிங்களா, போட்டால் கரெக்டாக இருக்கா, அங்கங்கே இலை கீழே வழுவாமல் ஃபிட்டாக இருக்கா, அதை மட்டும் பார்ப்பாங்க. சில ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் லைட்டாக ஃபிட்டிங் இல்லாட்டாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களும் உண்டு. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு. அப்போ நம்ம உங்கள்கிட்ட கரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த கஸ்டமருக்கு நீங்கள் தைக்கும்போது பொறுமையாக கொஞ்சம் யோசித்து அந்த இடத்துல நீங்கள் அதை தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்கணும், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் என்னட்ட சொல்லுங்கள் நீங்கள். அப்போ நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுமே கொஞ்சம் பணிவாக பேசும்போது தான் அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்னு இது பண்ணுவாங்க. அது ஆரம்ப ஸ்டேஜில் நான் இப்போ டாப் லெவலில் இருக்கிறவங்கள நான் சொல்ல வரலை, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் வரணும் அப்படின்னா அந்த கஸ்டமரை கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கும் வரைக்கணும், அந்த கஸ்டமரை கவர் பண்ண வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக பேசி ஆகணும். இப்படி இருக்குது. சிலருக்கெலாம் ப்ளவுஸை பற்றி ஐடியாவே இருக்காது, ஆனால் சொல்லுவாங்க இது எனக்கு இந்த ப்ளவுஸை தைச்சி தாங்க. இப்போ சில ப்ளவுஸுலாம் ஆல்ரெடி அதில் என்ன இருக்குன்னா ரெடிமேடில் இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட சேரீ இப்போ வருது, இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த ப்ளவுஸை பார்த்தா கரெக்டாக கழுத்தை உயரத்தை அளந்து பார்த்தா 6 இன்ச்சு 5 இன்ச்சு தான் இருக்கும். அவங்க கேட்குறது கழுத்தோட ஹைட்டு கேட்குறது எவ்வளவா இருக்கும், 10 இன்ச்சு இருக்கும்.
அப்போ இது 10 இன்ச் நம்ம முன்னுக்கிட்டேயே அளந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லிடணும், இப்படி இருக்குது, 10 இன்ச்சு வராது, 6 இன்ச்சு தான் இருக்கும், ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிடணும். சிலர் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நான் இப்படி கேட்கவே இல்லையே அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம என்ன ஆயிடுவோம், மிஸ்டேக் வந்து நம்ம மேலே ஆடுற மாதிரி ஆயிடும். அதனால நீங்கள் அவங்கள்ட்ட அப்படிப்பட்டவங்கள்ட்ட அளந்து, இப்போ ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அதையுமே நீங்கள் அளந்து உங்களுக்கு எத்தனை இன்ச்சு கழுத்து வேணும். இப்போ ஆரி ப்ளவுஸ் அவங்க புதுசாக ரெடிமேடாக எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அளவு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க்கு போடுறவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு கழுத்து எத்தனை இன்ச்சு வேணும்னு கேட்டு செய்வாங்க. இப்போ ரெடிமேடாக வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஆனால் கழுத்து சில நேரம் 10 இன்ச்சு கேட்பாங்க, அங்கே 7 இன்ச்சு 8 இன்ச்சு அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்கிட்ட அப்படி கேட்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் முன்னுக்கிட்டேயே அந்த கழுத்தோடைய ஹைட் உயரத்தை அளந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இத்தனை இன்ச்சு தான் கழுத்து வரும், இதில் மாடல் வைக்க முடியாது. சில இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்தோம் கரெக்டாக அந்த என்ன ஒன்று லீஃப் கழுத்து வரும், இல்லை டைமண்ட் கழுத்து வரும், இல்லை யூ கழுத்து மெயின் வர்றது அது யூ தான் வரும். அப்போ ரவுண்டு கழுத்து, அந்த ரவுண்டு கழுத்துலாம் வரும்போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அதில் ஒரு மாடலை வச்சு தானே என் கூட வச்சு தரக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட கஸ்டமர்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே அவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட ப்ளவுஸ் வாங்குறீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.